ஹாய்! அதாவது ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, என்ட்ட இந்த மாரி குட்டி, குட்டி கத்திரிக்காய் இருந்ததா, சரி இத வச்சு நம்ப எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் தனித்தனி பீஸா கட் பண்ணாம, இது குட்டி கத்திரிக்காய் தானே, இந்த மாரி 4ஆ வந்து கீறி விட்டு, அது வந்து சொத்தையா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தண்ணீல போட்டுட்டேன். இதே மாரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ரெட்டை கத்திரிக்காய் வந்துச்சு. சரின்ட்டு அப்படியே அத உங்கள்ட்ட காமிச்சுட்டு, அப்படியே மீதி இருக்க கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி இந்த மாரி தண்ணீல போட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த பாத்திரம் வாங்கி மாசக்கணக்கில அப்படியே இருக்குது. சரி இன்னைக்கு இதில வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுறணும். ஏன்னா இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு இல்லையா? ஸோ அதனால் எண்ணெய் நிறையா விட்டு கடுகு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 10 போல் வந்து பார்த்திங்கன்னா நீட்ட வாக்கில் கட் பண்ணி இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு, அதோடு இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த வறுத்து வச்சோம் இல்லையா அந்த 3 இது, ஸோ அதை வந்து பவுடராக அரைச்சி போட்டு, அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சேர்த்துருக்கேன் கரைச்சி. அதோட தேவையான அளவுக்கு உப்பு, இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயார். வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவல். அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டு நானும் ஒரு கிளம்பிட்டேன். பாய்.